Hello guys, welcome to தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மூவி ரியாக்ட் பண்ண போகிறோம். அது என்ன மூவி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு டைப் மூவி பார்க்குறது. இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் மூவி அண்ட் ஆல்சோ இட்ஸ் வந்து எங்கள் மதர் லாங்குவேஜ் மூவி. மதர் லாங்குவேஜ்ரா அது மதர் லாங்குவேஜ் மாதிரி ஆகிட்டீங்கடா. மகாராஜாக்கு அப்புறம் தமிழ் படம் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் வெயிட்டிங் ஓடிடிக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி. இந்த படம் வந்து டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. ரிவ்யூ பண்ணிட்டு 11 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் ஓவேஷனா ஆஸ்கருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த தமிழ் எப்படியா நார்த் இந்தியன் மூவி செலக்ட் பண்ணுவாங்க, பட் அமைச்சிருக்காங்க இது. அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்து டேரக்டர் பார்த்தீங்கன்னா PS வினோத் ராஜ். ஸோ இவர் ஆல்ரெடி டேரக்ட் பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ். இது வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஆஸ்கருக்கு சென்ட் பண்ண படம். ஸோ இதோட ஸ்டாரிங் ஸ்க்ரீன் பிளேவும் இவரே தான். ஸ்டாரிங் இஸ் பை சூரி அண்ட் ஆனாபேல். இவங்க வந்து நம்ம ஃபேவரட். நம்ம இதில் கும்பலாங்கி நைட்ஸில் பார்த்துருப்போம். கல்கிலையும் பார்த்தோம். கல்கிலே வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் என்ன தெரியுமா? ஹாண்ட்ரை வந்து ஒரு இதோட மீனிங் என்னன்னா தி அடமன்ட் கோவக்காரி, கொட்டுக்காளி, பிடிவாதக்காரி. ஆமாம், பிடிவாதக்காரி. ஜானர் வந்து போடலை. ஆனால் இது வந்து நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது எப்படின்னா ஒரு ஈவெண்ட்டை வந்து ஃபுல்லாக காட்டியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாட் ஷோர் எப்படி இருக்கும், பார்ப்போம், படம் பார்ப்போம். ஸோ கொட்டுக்காளி ரியாக்ஷன் போகலாம். அதுவும் சொல்ல வந்துட்டோம் போடுறான். இந்த மூவி லைவ் மியூசிக், லைவ் சாங். என்ன அழுகுது? எப்போ நம்ம லிஜே ஜோஸ் தானே இப்படி இருப்பாரு. இது ஆடியன்ஸுக்கு பொறுமை இல்லை. தேட்டர்லேருந்து ஒரு ரிஷர் அதில் ஆனாபேல் அங்கே இருக்காங்கடா. அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தெரிலடா. நான் வந்து ஆனாபேல் இருந்துச்சு. ரெண்டே ஷார்ட்டில் ஒன்று காமிச்சாங்க பற்றியா? ஒருத்தர் லேடிஸு உள்ளே குளிக்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அட் அ டைமில் ஃப்ரீயாக வெளியே குளிச்சணும். எல்லாம் கைமாரி போய் சந்தி. என்ன பண்ண சொல்கிற? கூப்பிட பார்க்கணும்னா போக வேண்டியதா? பொட்ட பிள்ளைய பார்த்துருக்க முடியல. கிளம்பு. என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு? தெரியலடா, சம்திங் பேய் பிடிச்சிட்டு தானே. எதுக்கு ஆளாளுக்கு அவளை பூணு கட்டிக்கிட்டே திரியிறீங்க? கைங்களை உடைச்சு போட்டு கழுத்தில் தாலி கட்டி விட்டு போனேன். என்ன அவளுக்கு நான் தனியாக அவ்வளோ வைக்க போகிறேன்? நம்ம ஊர் உலகத்தில் என்ன பொண்ணா இல்லை? ராணி அண்ணன் சொன்னாலே நான் நீனு போட்டி போட்டு வருவாளுங்க. நீ இப்பவும் சொன்னேன், புடிச்ச வீட்டு வழியிலேருந்து 100 பொண்ணை நான் கூட்டியாந்து இறக்குறேன். என்னடா பண்ணுறது? ஆமாப்பா, நம்மளும் 15 நாளாக அடிச்சு நொறுக்கி அள்ளிக்கிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் நாள் மனசிறங்கினால அந்த கொட்டுக்காளி. நீ என்னனே அவதா வேணும் நிலையா நிற்கிற? ஏய் விடியா பொம்பளை பிள்ளை போயிட்டு
இப்போ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. சரி இல்லையா சட்டையை போடு. வீம்பு பிடிச்சவளை கட்டி வச்சுப்பலான்னு நினைக்கிறீங்க. நாளை பின்ன இந்த படிவாசம் மிதிக்க விடுவானே புருஷங்காரன். ராணி எங்க எதை பேசணும் அவஸ்தை இல்லாம நீ வா பாண்டி. என்னன்னு பாரு. சம்மடியில் அவருக்கு அந்த இடமே செவந்தா மாதிரி இருக்குடா. மார்ல இருந்து சரியான ஷாட்டு. நார்மல் ஆடியன்ஸ் இதோட கஷ்டம் தெரியாது. எவ்வளோ நேரம் வச்சுருப்பாங்க அதை எடுக்கிறதுக்கு. எஸ்கேப் ஆயிடுச்சுடா. சாமனத்தில் லீவ் தருவானாவே அதான் ஊருக்குள்ள கேத மாதிரி சொன்னேன். அப்புறம் தான் விட்டேன். நீ நேற்று சொன்ன நான் லீவ் கட்டாவே ஓடுவோன்னு கட்டுவான்டா. அதை விட்ற அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு இவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கல்ல. சொந்த வந்தவன் நம்ம போயிட்டா தான்டா நாளைக்கு நல்லது கட்டக்கு வந்து அவன் நமக்கு நிற்பேன். என்னடா என்ன சொல்கிற? ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான். காலைல வெளிக்கு போயிருக்கப்ப தாண்டி வண்டியா நல்லா குதிங்காலே கடிச்சு பிடிச்சி அது வேறு என்ன விண்ணு விண்ணு தெரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏய் இருக்கம்பல் அடிச்சல் எந்த வசனாலும் முறிஞ்சிரும்டா. வண்டி இருக்கு ஆள் இருக்கானாலே தெரியல. ஆமாம் அந்த வண்டி சாவி இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டினாலும் ஒன்று தான். வாடகை எடுத்துட்டு போ. அவங்க வேறு போய்கிட்டு இருக்காங்க. செல்வனே செல்வனே நாங்க என்னடா வண்டியில் வந்து கேளம் கட்டிக்கிட்டு இருக்கியா? இல்லைண்ணே மீனாப்பிள்ளை பாலம்பட்டி சாமியாரை கூட்டி போகிறோம்ல அதான் வண்டி வேணும் போயிட்டு வந்துடுறோம். நாங்களா கூட்டி போகிறோம் பெருசு எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் என்ன அனுப்ப நேற்று ஊர் மாதிரி இல்லை. ஊரில் இருக்க முடிச்ச நானும் அதான் யோசிக்கிறேன். அதே மாதிரி தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுகிறாங்க. ஃப்ரேம்ஸும் அதே மாதிரி தான். இந்த ஆட்டோ கீழே வண்டி பண்ணுறோம். அதே மாதிரி தான். ஆமாம் வண்டியை கொண்டு போய் முழுங்க போக போகிறான். வந்துடுவோம்ப்பா. எதுக்கு டென்ஷனில் கேட்க மறந்துட்டேன். ஒப்பனை காணாமலையே தாக்கல் ஈக்கல் கிடச்சிச்சா? தலையை நான் படுத்துற அவன் நினைச்சாலே அசிசி மையம் தான் தோணுது. என்ன என்னன்னு வேலைக்கு போன ஆளாக்கலாம் 2 நாள் ஊரே ராவிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு சம்பளம் நினைக்கான தாக்கல் வருது. நாங்கள் என்னமோ ஏதுன்னு உயிரை வருது பார்த்தா இனிமேல் தேடி வராதிங்க. நான் சாமியாரா போக போகிறேன். உங்களுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை. நீங்கள் யாரோ நான் யாரோன்றே அந்த பையன் நாங்களாம் ஒன்றுமே புரியலை. எங்கள் ஆத்தா தான் அழுது அப்படிலாம் பேசுகிற வாதெல்லாம் வீட்டில் பேசிக்கிடுவோம் அப்படி இப்படி சொல்லி கூட்டி வந்துருச்சுனேன். 2 நாள் தான் இருந்தேன். மறுபடியும் ஓடி போயிட்டான். போடாமயிர்னு விட்டேன். என்னடா சொன்னாங்க இந்த வண்டியில்? என்னடா அந்த அப்பா ஏதோ சொல்லியிருக்காங்க. அது இல்லைடா அந்த வீட்டுக்கு வெளியே கட்டுவாங்க. அது தெரியல. ஆப்போசிட்டில் போச்சு. ஆப்போசிட்டில் போச்சு. வேறு அங்கங்கே எவ்வளோ வீடு முளைச்சிருக்கு. அன்னைக்கு எங்கள் அண்ணன் பெரியவனை கூட்டு வந்தீங்க தான் கொஞ்சோண்டு இடம் வாங்கி கொடுறான்றதுக்கு இங்கே வீடு வராது வாசரான்னு சொல்லிட்டு என் மண்டையெல்லாம் குறைச்சி கூட்டு போயிட்டான். இன்னைக்கு பாரு அங்கங்கே எவ்வளோ பெரிய வீடு முளைச்சிருக்கு. பத்தாக்குறைக்கு மீன் பண்ண வந்துருச்சு. நீ அடுத்து பைப் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அன்னைக்கே ஒரு கை தண்டி இடம் வாங்கி கொடுத்தாலும் ஒரு கூரையை குச்சை போட்டு ஊண்டி நேரத்துக்கு நான் 4 பேர்த்த போல நல்ல பொழைச்சிருப்பேன். எங்கள் அண்ணன் ஒரு கெட்ட நாம்புதாடா. அவனை காட்டி நான் நல்லா வந்துடுவேன்ட்டு எனக்கு இடம் வாங்கி கொடுக்காம கூட்டி போயிட்டான். விராமணி நமக்கு நான் சம்பாத்தியமா இருக்கு அவங்க நம்ம பேச்சை கேட்கறதுக்கு. இல்லடா உங்க அப்பா ஃபோன் எடுத்தானா இல்லையா? இருக்கா எத்த விடுது வரட்டுனா இங்க தான் பேசிருக்கு. ஏடா உங்க அப்பனுக்கு என்ன கோவம் ஆடுதுன்னு வந்து 3-4 நாள் ஆகுது. என்ன எதுன்னு கேட்கவும் மாட்டேன்றியா. நான் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்றியா. என்னவா இருக்கு? அதானே இந்த பிள்ளை விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே என்னமோ நான் புதுசா புருஷன் முடிச்சு போன மாதிரியே என்னையும் நம்ம குடும்பத்தையும் கேவலமாவே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா மாப்பிள்ளை நல்லா பேசுவார்லதா? நான் வேணா பேசி பார்க்கட்டா? அதெல்லாம் வேணாம்னே. எனக்கு அந்த மனுஷனை பத்தி நல்லா தெரியும். நல்லா அமுக்குனிமா இருந்துட்டு இவ விசேஷம் வருதுல அன்னைக்கு பாரு எம்பிட்டு அழிச்சாட்டியம் பண்றியாங்க. அதே 2 ஞாபகப்படுத்துறவ என்ன முழுசா 1 வாரம் கூட காது விட்டுட்டு நீங்களாம் 6 பேருமா சேர்ந்து விசேஷ சவைக்கிறதுக்கு கொள்ள ஆசைப்பட்டேன். நடக்கிற சண்டை திரும்ப பார்த்தாலே பயந்துட்டுல வருது எனக்கு. ஆனால் ஒன்றும் கவலைப்படாத முத்து. ஒன்னே மாண்டி கூட்ட கும்பல விட்டு கொடுத்துருவானா என்ன? என்னதான் சங்கடப்பட்டுக்காத பாண்டி. உன் தங்கச்சி 2 இருந்தா எங்க அண்ணனுக்கு தெரிய வேணாம். வந்தா இலங்கையை அழிச்சு விடான்னு பயந்து என்னையும் சொல்ல விடாம பண்ணிடுச்சுக்கா. நான்லாம் எதையும் மறைக்கிறாங்க. நீங்க வேற நிக்கிறாங்க. இவங்க தான் காலேஜ் சுத்தி போய்கிட்டு இருக்கோம். இவங்க தான் காசை புடுங்காம விட மாட்டாங்க பாண்டி. அதுல அது மோசமானவனே. போலீஸா? என்ன 2 பேரும் சேர்த்து ஏற்றிக்கணும்.
எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போகிறோம். இல்லை சார், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. பாலமேட்டு சாமியார் இல்லை, அவருக்கு சௌரியம் பண்ணுற கண்டி கூட்டு போயிட்டு என்ன எப்படி சிந்தியா இருக்கு அமைதியாக இருக்கும். அது அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. எப்படி இப்போ சிட்டியில் போயிருந்துருக்குங்களா சார்? அதான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கு. இல்லையா கிளம்பு கிளம்பு. நான் குடிக்கிறேன் சரி என்னடா நீ ஹெட்செட் தான் அப்படியே ஆயிடுச்சு. பிரேக்கா? வண்டிக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு சாமெல்லாம் கொடுக்கா ஏல முத்து, சாமி குடைக்கிற தேங்காய் நல்ல தேங்காயான்னு பார்த்து வாங்கு. நல்லா கைத்தா நல்லா தான் இருக்கும். சரி சரி பார்த்து கொடுங்க. பாரியா நிறைய இடத்துல அப்படி தான் பிளாக்ல தான் கரெக்டாக ஊற்றணும். இங்கே எத்தனை டேக் வாங்கியிருப்பாரு? எவ்வளோ ஆச்சு? 285 ரூபாண்ணே. எல்லாம் சேர்த்தானே? ஆமாண்ணே. ஆமா கோட்டில் ஆறு கருக்குன்னு பஸ்ஸுக்கு நண்டியில் ஏற போறீங்க. உங்க மேலே சர்மனை கூட்டி போறோம். ஏன் நீங்க காசு எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? இதுக்கு எங்க அண்ணன் தான் தரணுமா? இல்லை முத்து, என்ன சொல்லியா போயிருக்க? மாமனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை வெடுக்க வெடுக்கும் பேசிக்கிருக்க. நீ வாமுருவா பா, நீ சும்மா இருப்பா. எப்ப பாரு எங்க ரெண்டுத்தையுமே வாய் முடுன்னு இருக்க. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காசு எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. இது அப்படிதான் முருகா, நீ ஏறு. ஏத்தா நானா தான் தர மாட்டேன்னு சொன்னேன். அதுக்குன்னு பையில வச்சிருந்தா எப்படிங்க? வெளியில எடுத்து நீட்டானோ? கண்ணால பேசு. நம்மளுக்கு மரியாதை இல்லாத இடத்துல இனிமே நம்ம பேசவே கூடாதுல்ல. அதுக்குன்னு வாயை முடிட்டு பேசாட்டு வர சொல்றியா? கேட்குற இடத்துல இருக்குன்னு கேட்டுக்க முடியும். இவங்கிட்டலாம் இப்படி விட்டுட்டு தான் தலையில முளை அரைச்சி வச்சிருக்காங்க குடும்பத்தோட. பார்த்துக்கிட்டு தானே இருக்க. என்ன நானியா என்ன பண்ணிக்கிருக்காங்கன்ட்டு தெரிஞ்சு ஏதோ பேய் பிடிச்சி கழுத்து பிடிச்சி வச்சுருந்தாலோ இல்லை. என்னன்னு ஒன்றும் அதை அப்படி தான் தோணுது. ஏதோ நடந்துக்குது பெருசா. நீ ஒன்றும் வசனப்படாத முருகா. என் பிள்ளைகளை பற்றி உனக்கு தெரியாதா? அது அப்படித்தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசும் வழியாக மனசில் ஒன்று வச்சுக்க தெரியாது. லூசு கருதை அவங்க ஆத்தா மாதிரி. அது என்ன இன்னைக்கு தான் பேசிக்கிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமம்மா. அப்புறம் இருக்குடா இருக்குமா வர? இல்லாமம்மா, நாம வளர்த்ததுல நம்மளை இலக்காரமாக பேசுகிற அளவுக்கு ஆளாயிட்டம் பண்ணுறான். ஏய், இப்போ என்ன ஊர் வளத்தில் நடக்க வச்சு எனக்கு தான் பேசி மாதிரி இன்னைக்கு வாங்கிட்டு கிராமம்லாம் பாருங்க. இப்போ பைக் வந்துச்சு, எல்லாம் சைக்கிளு நடந்தே போயிட்டு வருவாங்க. மாட்டு வண்டி எவ்வளோ தூரமாக இருந்தாலும். இல்லை முத்து, இப்போதான் ஞாபகத்துக்கே வருது. என் மயன் பிறந்த வீட்டுக்குள்ள முடியாம கிடந்தியால, அப்ப நேர்ந்துக்கிட்டேன். என் பிள்ளைய தேவையா கொடுப்பா, உன் எல்லைக்கு வந்து மணி வாங்கி கட்டுறேங்க. மறந்தே போயிட்டீங்களே. ஏண்டி ரொம்ப ஒரு அசால்ட்டா சொல்லிட்டு வர. சாமிக்கு நேர்த்திக்கிட வச்சேன், செய்ய மறந்துட்டேன்னு. ஏன் உங்களுக்கு நானும் உங்க அண்ணன் தட்டுப்படாம இருந்துச்சு? ஏன்டா சொல்லியிருந்தா நானா யாவப்படுத்தி இருந்திருப்பேல. நம்ம வீடு மாதிரியே இருக்கு. வீட்டில் நடக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ரோடு இட போட்டு வச்சா சௌரியமா இருக்குங்க. சௌரியமா இருக்குமா? என் இடத்த கொஞ்சம் மாத்தினா கூட இங்க எப்படி கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு சாமியார்ல நீங்க சொல்லிக்காமையா? அப்படியா? ஆமாடா. ஆமா டேட்டா ஒரு லைட்டாக ஸ்லிப் ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க ரோடு போட்டால் நல்லா இருக்கும். நார்மலாக சொல்லியிருந்தா அது சிங்க் ஆயிடுது. இந்த கரெக்டாக நான் பார்த்தியா நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே கூடயே சுற்றி கஞ்சா குடிக்கவே இருந்து செத்து போயிருக்கா நினச்சா இப்போ மாமஞ்சப்பட்டில் போலீஸ் ஆகி பெரிய போஸ்டிங்கில் உட்காண்டா நம்மள. சடங்கு இறங்கி வாங்க. செருப்புகள் எங்கேயே போடுங்க. இவ்வளோ உள்ளே இருக்கா உங்களுக்கு குலதெய்வம் இங்கிருந்து சாமிக்கு தசையோட பாத்துறாத. அங்கிட்டு போய் தள்ளி திரும்பி நின்றுக்க. வீட்டுக்கு தூரம்ல நம்ம சாமிக்கு ஆகாது. அதுக்கு எனக்கு தெரியாதா? நீ அவனை கையில பிடிச்சி கார்த்தி அதடா திரும்பி பார்க்கணும் பாடுறாங்க. ஏயா, உனக்கு இப்போதான் ஃபோன் எடுக்க நேரம் கிடச்சிச்சா? இப்போதான் நாங்கள் குலசாமி வீட்டுக்கு வந்தோம். இனிமேல் தான் அங்கே போகணும். சரி, நீ என்ன பண்ணுற? சுற்றி சத்தத்தையே காணோம். எது வேலைக்கு போகலையா? வேலைக்கும் போகலை, நான் ஃபோன் அடிச்சு எடுக்கல. அங்கே வேற என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் இல்லாமல்? எல்லாரும் சாமியம்மனை சாரை கும்பிட்டுக்கங்கய்யா. போகிற வேலையை நல்லபடியாக நடக்கட்டும்னு. சடக்குன்னு பார்த்தா சிங்கிள் டேக்
கரெக்டாக பண்ணிக்கிறாரு எல்லாத்தையும். இல்லை அது சிங்கிள் டேக்கு கஷ்டம். இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு நினைக்குது போகுது. சுண்ணாம்பா நாம கட்டியா அதான் போட்டிருக்காங்க. சுண்ணாம்பு வெத்தலை போடுவாங்க. அங்க காலத்துல போற இடத்துக்கு போகணும். வார்த்தை வேற ரோட்ல ஒத்தையில இருந்துட்டு இருக்கா. நிறைய சூப்பரா டீடைலிங் பண்ணிருக்காங்கடா. அந்த ஆட்டோல இருந்து இறங்கிட்டு வரும்போது எல்லாரும் வேட்டி கட்டிட்டு வந்தாங்க, மடிச்சு கட்டிட்டு சாமி கிட்ட வந்தோடனே எல்லாரும் இறக்கி விட்டாங்க. அது ஒண்ணு. அதுவும் இல்லாம அவர் வந்து அங்க நின்று ப்ரொசீஜர்லாம் பண்ணி சிங்கிள் ஷாட் எல்லாமே பேசுறது வேற. ஒரு ஷாட்ல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறது வேற, அதுல ஆக்ஷன் பண்றது வேறங்க. ஏன்னா நிறைய இது இருக்கும். இப்போ அந்த தேங்காய் கூட பாரு ஸ்லிப் ஆயிடுச்சு, பட் ஆனா டப்புன்னு எடுத்து அதுல இருந்து தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு நல்லா மேட்ச் பண்ணாங்க. கிளம்புங்க. நம்ம ஊர்லாம் போனோம்னா அந்த 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாங்க, கதை பேசிட்டு இந்த மாதிரி. அந்த இடத்துல அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இதில் கூட எதாவது சொல்லியிருக்காங்களா? ரோடில் இவர் ஈஸியாக போகிற அவங்க போகிற லேடிஸ் இருக்கிறது வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வரும்போது இருக்குது. ஜென்ஸுக்கு வந்து ஈஸியாக போகிறாங்க. எவ்வளோ தூரம்டா போயிட்டே இருக்கணும் பொழுதுடா. பின்னாடி போவ பாண்டி எல்லாத்தையும் இறங்க சொல்லிச்சு. விடுங்கடா டேய், நான் ஆட்டி ஆட்டி கூட திருப்பிக்கிறேன். நீ நல்லா திருப்புவ. சிவா முனிச மணி ஆளுக்கு கைப்பிடி வா. தாத்தா மீனா வா. கட்டி உட்காந்துருக்கா தாத்தா. எப்படி சாத்தி வச்ச மாதிரி உட்காந்துருக்கா. பெரியப்பா என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்து ஒரு கைப்பிடி. பெரிய மனுஷன் போய் பிடிக்க சொல்லு. புடுறா புடே 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 புடே. கூப்பிட்டு பார்த்தா செம பண்றாங்களா. இதுவே நம்மள இருந்தா அப்படிதான் பேக்லயே தான் போயிருப்போம். நம்ம கல்லடி பட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்னு வாங்க. 6 கண்ணு பட்டுச்சோ நீ குடும்பமே ஒரு அந்த இது போர்ட்டல் மாதிரி போல இந்த சீனு சுருளியில் அந்த போர்ட்டல். இனிமே எல்லாம் நல்லதா நடக்கும். வேற என்னன்னே வேணும் எங்களுக்கு. எங்க அண்ணன் பாண்டிய பாரு திருக்கா தெரியுது. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இந்த பிள்ளை மாத்திரம் எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி தங்க கட்டி மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுக்கட்டும்னே அப்படியே மெச்சு பெற மாட்டோம் நாங்க. அதையும் மூஞ்சி அப்படியே வச்சு சொல்றேன். நல்ல விஷயம். அவ +2 படிக்கலே கட்டி கடாண்டதுக்கு இந்த சாந்தியத்தை பேச கட்டுக்கிட்டு என்ன சொன்னியா? ஏன் நான் கட்டிக்க போற மேல படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களை மாதிரியே படிக்காத தற்குறியா இருக்கணுமான்னு நம்மளே இடக்காலமா பேசுனியா? அன்னைக்கே நம்ம பேச்ச கேட்டுதான் இன்னைக்கு ஏன் இந்த கதி வரப்போகுது? ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸ் இருக்கும் பத்தியா? அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்த மாயாண்டி குடும்பத்தால் அண்ணிங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர். அது வந்து சாதனை. உட்காந்து 2 வண்டியை நிப்பாட்டுற வழி கேட்போம். இங்க ஒயின் ஷாப் எங்க இருக்கு? ஒயின் ஷாப்னா ஒயின் ஷாப் பக்கத்துல எங்க இருக்கு? ஒயின் ஷாப் வழி சொல்லதான் உட்கார்ந்து இருக்குமா? கிளம்புடா. என்ன முறைக்கிறீங்க? வேற போல பேர் சொல்றேன்.
கலவன் பேசினே வந்தாங்க. எவனா கேட்டாலும் வழி சொல்லுவாங்க. இவனுக்கு என்னமா சுத்தம் போல என்னடா இங்க நிக்கிறாங்க. முஸ்லிமா எதுவுமே வண்டி விடணும், பால் போட்டு போடுறாங்க பாரு. நீங்க எங்கடா போறீங்க? நானே மண்டை காய்ச்சல தண்ணி எடுத்து அண்ணே இங்கிட்டு பாருண்ணே, இங்கிட்டு பாரு. இல்லை 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 அண்ணே அப்படியே அங்கிட்டு பாருண்ணே, இங்கிட்டு பாரு. அப்படிதான் அப்படியே. அண்ணே இங்கிட்டு தானே இருக்கு. அப்படியே அப்படியே பாருண்ணே, அங்கிட்டே பாருண்ணே. அசையாதானே? என்னடா அது இங்க இல்ல இங்கிட்டு கால இருக்குல பேசப்பச்சல இல்ல கொஞ்ச நேரம் கண்ணு ஊர்த்த அவ்வளவுதான். எல்லாம் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. என்னடா போய் இந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. எவ்வளவு சும்மா இருக்கான் பாரு. எல்லாம் அடிச்சு கழுவுனே. என்ன சவுண்ட் இருக்குடா? ஏதோ பொண்ணோட பவர் ஏதோ பந்தா காச்ச விட்டுச்சா பாரு. சாண பாட்டில்ல 2 சொம்பு தண்ணி ஊத்துறாங்க பத்தியா? எதுல? ஸ்டார்டிங்ல கூட ஸ்டார்ட். அது எப்படி யூஸ் நீ வாங்கி ஓட்டி இருக்கு உனக்கு என்ன? நானா ஓட்ட மாட்டேனே. உங்க அண்ணன் தான். நான் சொல்ல. அண்ணே அந்த ஆட்டோல ஏறுனே. ஒண்ணு வேண்டாம் வண்டில. அண்ணே எதிர்காத்து படிச்சனா கூட தெரியும் நீ வா. நோட்டீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பின்னாடி இழுக்கணுமா? இந்த இருத்தா பாக்குறேன். வண்டி கொஞ்சம் இறங்கி ஏறு. ஆமா 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 ஆமா. அந்த கயிறு வச்சிருக்கா. அதே இது போடுறேன். டயர் பாதி கட்டாயி அது குரங்கா. படிக்க முடியல. ஆமாண்டா ஆறு கலர் முடி முடியா இல்லை அவளோட அந்த கேரக்டரே போயிடுச்சா? பையனுக்கு நேரமே தெரியாதா? அப்பன மாதிரியே வந்திருக்கு பாரு. பாரு தின்ன வேண்டியது பேல வேண்டியது. இப்படி என்ன உடம்புல என்னடா ஆகட்டும்? நரங்கி நீ மாதிரிதான் இருப்ப. திருடா கொஞ்சம் தூரம் தான், அங்க போய் பாத்துக்கலாம். முட்டிக்கிட்டு வருதா? ஐயா அவன் முழியே சரியில்லையா? வண்டி இண்டிய நேரடிக்கு ஒரு ஓரமா பார்த்து நிப்பாட்டினே முத. இதுக்குதான்டா கண்ட கழுதி வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. யோசிச்சு பையன் ஏன் சோகமாக ஜாலியாக தானே இருந்தாங்க. என்னடா இந்த அவனுக்கு வெளிக்கு வரதாம்ப்பா. ஆளையாதா ஒரு மாதிரி வீட்ல விட்டு வரேன். நான் எதுக்கு இழுத்துட்டே இருக்கா? எப்பா நான் விசேஷத்துக்கு விட்டு வந்துட்டேன். இப்ப நான் வாத்தல வச்சு ஐயோ ஓடுது நின்னு ஓகேங்கடா போடு. அவருக்கு வந்து சீக்கிரம் கிளம்புடா. அவரு எங்க ஒருத்தர் எங்கேயும் போய் நிற்கிறாரு பின்னாடி. எல்லாம் என்ன விஷயப்பா சாட்டு தேவையா அப்படின்னு சொல்லி வச்சு நீ எதுவும் சொன்ன அறிவிப்பாயிர மாதிரி காமிக்கிறேன். வாழை விட்டு ஆத்தாலும் எடுத்த வேலை வச்சுக்கிட்டு ஏய் சேவை ஏன்டா அப்படி சொன்ன கிடக்கு? காலை இருக்க மாட்டேங்கனால ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும் போலக்கனே. வேணா அவுத்து விட்டுருவோமா? நீ விடுவ ஓடட்டும்ட்டு. எனக்கு முண்டே இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நாங்க என்னத்த கண்ட நேரம் எல்லாத்தையும் இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா போற காரியத்தை எப்படி நடத்த முடிக்கிறது? பார்த்து சூதானமையா காலைல பிடிக்கணும் கொண்ட நேரம் பிடிச்சிக்குமோ? ஏய் கொண்ட நேரமெல்லாம் பிடிச்ச நேரமா இருக்கேன். நீ கொண்டா இன்னும் கரெக்டாக பாருங்க. காதை பிடி. காது இவ்வளோ சூடா இருக்கு. சூடாக வருது பாரியா தண்ணி இருக்கு ஓடி. இதெல்லாம் ஒன்றும் நல்லா தான்டா இருக்கு. ஆட்டோவில் கத்தினே தூக்கும் போது சேவலும் மட்டும் தானே இருந்தாங்க. ஆமாம்
இப்படி கவுத்து நல்லா அடிக்குமே. இது நல்ல பட்டாளா? அடி ஓட்டு இல்ல. இப்படி ஊதி விட்டுவோம். இரு ஊதுறா. ஏய் ஓரமா நின்றா. நீ என்ன நினைச்ச? வாயில் ஊத்த போறான். அவன் புறா கொடுப்பான் நான் நினைச்சேன். வீசி விட்டுருமா? ஆமாம். ஏய் தள்ளி இல்லைங்கண்ணா, அங்கிட்ட காற்று வரட்டும் கொஞ்சம். நல்லா தான் இருக்குது. இப்போ சாவர நிலைக்கு போகும்போது தான் ஊந்து கவனிக்கிறாங்க. விட்றா போதும்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தெம்பாக தான் இருக்கு. ஏய் உன் கை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும். சேவலை நோண்டிட்டு விட்டுறக்கூடாது. கார்த்தி சொல்லுறா. ஆமாம், ஏதோ ஒரு தடங்களாகவே இருக்காங்க. மனசுக்கு ஒன்றும் ஒப்பல்ல. இப்போ என்ன உன் பொண்ணை திரும்ப வீட்டுக்கு கூட்டி போயிடுவோமா? இன்னும் ஆட போகிறாங்க. சாமியா இருந்தா லேஸ் போட்டால் நினைக்கியா? சாமி நம்ம பிள்ளை என்னடா வீம்பு பண்றா? இதை விட வீம்பு பிடிச்ச ஆன பிள்ளைலாம் கூட்டிட்டு போய் தவறி மூட்டி கூட்டி வந்திருக்காங்க. லவ் பண்றேன்னு சொல்றாங்களடா. அந்த ஆளை பாட்டு வந்ததுக்கு அப்புறம் லவ் பண்றவனே கொண்டா நிறுத்தினாலும் யாருன்னு கேட்பாடா? நம்ம அந்த அளவுக்கு மாத்தி விட்டுருவான். கவனம் தெரியாம கூட்டி போயிருங்க. தாய் மாமன் சீரா, அதுக்குதான் அந்த டைலாக். நானும் ஏதோ படம் வந்து ஆட்டோல இது பண்ணிட்டே வருவாங்க பத்தியா, அனௌன்ஸ் பண்ண அது நினைச்சா. என்னடா ஏய் இதுடா வயசுக்கு வந்து சாக்காச்சு எனக்கு. ஆரம்பிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஆள் போற கண்ணு தெரியலையா? பையாவாடா. சரி சரி. ஏ குமார் பொறுமையா போங்கடா. உன் மகன் வயசுக்கு வந்து சீர் செய்யறதுக்கு வாங்கின கடனை கூட என் மகன் என்ன வட்டி கட்டிட்டு இருக்கான். இந்த கண்டென்ட் தான் கேட்டாங்க. இதை பார்த்துட்டு தான் அவர் சொல்றாரு. இதா இந்த இது பார்த்துட்டு தான் அவர் சொல்றாரு. சொல்லி காட்டணும்னு சொல்றாரு. ரொம்ப சொல்றது. அனிருத் தாக்கும் வரையும் போயிடுறாரு. அதான் போச்சு. வச்சுக்கிறாங்க. இது கிடையாது, நடுவில் இடம் கிடைக்காதுல்ல, பேசிட்டு நம்ம ட்ரெயின் எவ்வளோ தூரம் பண்ணி கேட்குறீங்க நம்ம மைக்கில். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல பாட்டு பாட்டு.
உண்டா எல்லாம் உன்னாலதான் இல்ல நடக்கிறத வச்சு கண்டுபிடிக்க மாட்டாடி ஆத்தா இதெல்லாம் நமக்கு தெரிய முடியும் நடந்திருக்கு வண்டி எவன் ரெண்டு வேண்டினேன் யாருக்காடி வேண்டினேன் அவனுக்கா வேண்டினேன் ரொம்ப நேரம் வேண்டிட்டு இருந்தாங்க. இது ரெண்டு தங்கச்சில யாராவது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்தா நிறைய அப்ப நாலு தங்கிருப்பான்டா இதை எந்த தைரியத்துல உயிரோடு நடமாட்டிருக்க மயில மாமியா இல்ல மாமியா இவனுங்கெல்லாம் விட்டுட்டு நம்பிதானே அவ்வளவு தூரத்துல இருந்தேன் எல்லாரும் விட்டு வேடிக்கை பார்த்தீங்களா கழிச்சு பார்க்கத்தாங்கடா என்ன பார்க்க மாட்டீங்களாடா கிளம்பும் இன்னும் நெருங்க என்னென்னமோ நடக்கும்டா புத்திய கடன் கொடுத்துறாரா பாண்டி பொறுமையாடுறா திருந்து திருந்த மாட்டாரா அவன் திருந்த மாட்டாரா பாட்டு பாடுறா பாட்டு வளர்ந்த வாய்க்காலை பெற்று கொண்டு முண்டா வேற மாதிரி பண்றீங்க எல்லாரும் பொறுமையான்றீங்க அறுப்படுத்து போய் எதை கண்ட சாருக்காரங்களை பண்ணிட்டு வந்து அவன் தான் வேணும் நிக்கிறான் ஆளு பொறுமை சேர்ந்து அவளை விட்டு கொல்ல மாட்டான் என்ன வந்து சமாளம் பண்றீங்க போயிட்டு வந்து அவன் தான் வேணும்னு கேட்டானா நீ என்னடா கொள்றது நானே துண்டு அறு தெரியலட்டான் இல்ல அவங்க அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க மத்தவங்க சொல்றாங்க ஒரு சாவடி கொஞ்ச நேரம் வண்டியில் ஆட்டோ பொண்ணு வேற யாரும் லவ் பண்ணிட்டு போலடா ட்ரெயின் வாஷ் பண்றதுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க இவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான் பாட்டு பண்ணணும் இவ்வளோ பண்ணிக்கிறேன் அவன் வேற எங்கேயோ வேலை போயிருக்கான் போ வேற ஊருக்கு கழுத்துக்கு என்னாச்சு அதான் சொல்லுவாங்க வாட் ஹேப்பன் டு சூரி நெக்ஸ்ட் எப்படி அவ்வளோ ஃபிலிம்ப்பா எதுவும் நினைக்காதம்மா எல்லாருக்காட்டி மாலை போட்டவங்களுக்காட்டி போடுறாங்க மூட்டு நாளாக விரதம் இருந்து இப்படி கோயிலுக்கு போகிற நேரத்தில் இப்படி மாலை ஏற்றுக்கிட்டாங்களே சரியான குறுக்கு குடும்பமாக இருக்கும் போல. என்னடா சுரேஷ் மாலை வந்து போச்சா சாமுடா சரி சரி வா வா சரியான சூடாங்க தெரிஞ்சு அந்த பொண்ணு மைண்டால் எல்லாரும் இது பண்ணாங்க மாலை கைக்கிட்ட அசிங்கம் உனக்கு அடிபட்டுச்சா ஒன்றும் இல்லைப்பா அம்மாட்டுன்னு சொல்லாத சங்கடப்படும் நான் எதுக்கு சொல்ல போகிறேன் அப்பே பேசாம அண்ணனை குமாரனை பைக்லேயே வர சொல்லுப்பா. ஆமாப்பா சொல்லு கணி ஏறுதா வா வண்டி எடு அதுக்கு என்ன அடிபட்டுருக்கான்னு பார்த்தா குமாரு வண்டியை பைக்கில் ஏற்றிக்கோ ஏன் இப்போ இதில் ஏறினா என்னவா வாப்பா எதில் வேணாலும் வாப்பா வா முருகா என்னடா பேசிக்கிறேன்னு இப்போ அவன் இறங்கி இருப்பா அப்படின்னா அடிட்டான் ஏன் ஒரு இந்த சைடு இறங்கி போக மாட்டேன் ஓ அந்த இது எடுக்கணும் கயிறு கயிறு இருக்குது கயிறு செம்மையா ஸ்டார்டிங்லேருந்து கலக்கிட்டு எடுத்துட்டு வண்டி கொஞ்சம் இறங்கி ஏறியா இந்த வாட்டி ஷாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படிதான்டா இருக்கு அதே மாதிரி 2 வாட்டி மூடிட்ட முன்னாடி அந்த பைக் ஃப்ரண்ட்ல போதா அந்த பைக் ஸ்கூட்டி ஒன்று ஸ்கூட்டி ஒன்று பைக் ஒன்று இது ஒன்று ஸ்ப்ளெண்டரு அப்புறம் பஜாஜ் ஒன்று
ஏன்னா இது காட்டுறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் இதுல அதே மாதிரி ஆப்போசிட்ல எல்லாம் போறாங்க. எப்படின்னு பண்ணுறேன் கொஞ்சம் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். அடி வேற வாங்கிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு அவருக்கு சட்டை விளையாட அடி நான் 160 என்ன இருக்கு 2 கோட்டு கொடுங்க. பங்கு ஒரு நாள் ஒரு பொழுதுனால இதே மாதிரி சொந்தமாக வண்டி வாங்கி ஊருக்குள்ள தோரணை ஓட்டி போகணும் பங்கு. அதில் எங்கள் மாமியார் இருக்கான் பார்த்தியா, அவன் கண்ணு முன்னாடியே அவன் வீட்டை சுற்றிக்கிட்டே துப்புன்னு ஓட்டி அனுப்புங்க. எல்லாம் எங்கள் அப்பனுக்கு கொள்ள ஆசை இருந்துச்சு. வர்றா மூடி பொசுக்குன்னு திறந்துச்சு, சரக்கு நல்லா இருக்கும் போலக்கே. ஏய் நீ என்ன அவன் என்னமோ ரோட்டில் போட்டு அடிக்கிறியா, அசிங்கப்படுத்துறியான், கடுக்க போன எண்ணி அடிக்கிறியான். அவங்க அப்பயும் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க குண்டி பின்னாடியே. நம்மளை பார்த்தா ஆளது இல்லையா, அவங்க அப்பயும் தான் ஆள். ஏய் சும்மா நசண்டாமல் எடுத்து கொடுறா. சும்மா பாண்டியை பற்றி தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பயும் சொல்லி தானே சாமி பார்க்க கூட்டி போயிருக்காங்க. கூட்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் அப்படி இப்படின்னு திமிர்த்தனம் நினச்சிக்க. பாண்டியன் நல்ல சீசில் ஒடியான்னு நினைக்கிறியா? அப்போ இப்போ எல்லாம் பார்க்க மாட்டேன், இப்படியே கூப்பிடியான் கூட்ட கும்பல. டே வாடா, அன்னைக்கே அவள் கழுத்தை திரி போட்டிருப்பேன். சாமி பார்க்குறேன் பூதம் பார்க்குறேன்னு சொல்லுங்கடா. நம்ம அதே திமிர்த்தனம் தாண்டா பண்ணுறான். அங்கனே தூக்கி போட்டு அப்பனை முடிச்சு போடுவான்டா. இன்னும் பாண்டியை லேசாக நினச்சிட்ட. எனக்கு என்னமோ மருந்து மயம் செய்கிற வழியாக இல்லைடா, சோங்கன்ட்டான்னு நினைக்கிறேன். என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? சோங்கன்ட்டான் இல்லைனா இப்படிவும் பண்ணுவாளா? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு பங்கு, நீ சொன்ன மாதிரி நம்ம மேலே எதுவும் கை வச்சிருப்பானோ? டவுட்டே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சாமியாட்ட கூட்டி போகிற விஷயம்லாம் இல்லை. ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டி போனால் என்னன்னு சொல்லி போடுவாங்க. பா சாமி, இப்போ நம்ம 2 பேரும் போதையை போட்டு பேசுகிற மாதிரி நீ வாட்டுக்கு வேறு எவனோட போதையை போட்டு வளரி இருக்க கூடாதுரா. டேய் என்னதான் இருந்தால் பொம்பளை பிள்ளை விஷயம் போய் வெளியே சொல்லுவாங்களா? நீ என்ன வாய் விட்டுவாங்க? நீ இது என்ன இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு? ஆடு காட்டுறதுக்கு அந்த அடி மாடுக்கு என்ன நடக்க போத்திருக்கிறா? இது வேற தானே எடுத்துக்கிறதுனால நம்மளை பிடிச்ச நேரம் என்னமோ நோட் பண்ணி பத்தியா தடங்க வந்துட்டே இருக்கு ஒரு இடத்துக்கு. காளை மாடு வேறு என்னாச்சுரா? அது நிற்கிற சீரியஸ் சரியில்லை. அவதான் வீரராட்சி ஒரு பொண்ணு. என் வயசுக்கு நான் பார்க்காத மாட்டா பாப்பா அவனே தான் காணான்னு தேடுதான். திருப்பி போய்க்கிருக்க பெரிய மனசுல எல்லாரும் நினைப்பா உனக்கு. வா பேசாம நான் பார்க்காத மாடா உங்களை தேன்னு அதுக்கு நம்ம கிடக்குறல ஒன்னே தூக்கி திரிறதா. வா பேசாம பாட்டுக்கு போற போன் எடுத்து போகணும்ல. உள்ள போ, வந்துட போகுது. அதுக்கு எதுக்கு உரண்டி எடுத்துக்கிட்டு சுரேஷ் பாதகம் இருக்கான்னு பாரு. எப்படி தூரம் சுத்த சொல்ற? அதுவா நாண்டா தான் உண்டு. அது எனக்கு நாளா நம்ம நினைக்கிறேன். மாடுதான் மாடு. சூரிய அவ்வளோ பேர் ஆச்சாரடா, போய் பண்ண வேண்டியதுண்டா. அவங்க 2 பேரும் வர போறாங்க. வீட்டு மாடுடா அது. மூக்கநாகர் கட்டிருக்கு சமாளானா உன்னதான் தேடுது. போய் போ ஓடி பண்ணிட்டாரு. அண்டங்காக்கா வேற பார்த்துறீங்க. 1 for சரவா அண்டங்காக்கா அதுதான் அது. டேய் அவங்க மாட்டான்னு கேளுடா. மாடு வழி மறிச்சு நிற்கு நம்ம மாடானே. ஆமாப்பா அம்மா மாடுதான். செல்வி பாரு, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னு இந்த மாட்டை இழுத்து கட்டுன்னு. பாரு ஒரு கூட்டத்தையே மறிச்சு நிக்குது. செல்வி ஏய் சீக்கிரம் வாவில்ல, இங்க பாரு மாடு என்ன பண்ணதுன்னு. எதுக்குப்பா கத்துற? கயிறு அவுத்துட்டு போயிருக்கு, எப்ப பார்த்தாலும் எங்களை வந்துகிட்டே இருக்க. சின்ன பொண்ணு கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ பேர் விச்சர் மாதிரி இது. இதெல்லாம் நினைச்சேன் இப்படி ஏதாவது சேட்டை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற? அப்பா பாரு நம்மள வையுது. வா
இப்போ நீங்க போங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு அவங்க அப்பா அந்த ஆள் வந்தால் கூட இதுவாகுதுன்னு நினைக்கிறேன். சும்மாவே நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கிறது அப்பாவுக்கு பிடிக்கல. இதில் நீ வேற சேட்டை பண்ணனா கண்டிப்பாக உன்னை கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டாங்கன்னா நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? நான் யார் கூட போய் விளையாடுவேன்? ஆந்தியா அவன் ஏன் உள்ள வரலையே சாமி கும்பிட்டு இந்த திசையை பார்த்து நிற்காத நான். ஐயோ இப்போ சொன்னா வர அவன் கத்துவான். சுரேஷனை வண்டி நிப்பாட்டு. நாட்டியமாட சொல்லிக்கிருப்பாங்க, அவர் ஓரமா பார்த்து நிப்பாட்டுனேன். ஆமாண்டா, அந்த பையனுக்கு இந்த ஒன்று ஒரு நெத்தி இது சொல்ல முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த பாத்ரூம் ஒரு சீன் அப்படி காட்டிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ இவங்களுக்குன்னா இப்போ சொல்ல முடியாது. அது எப்படி காட்டுறாங்க எல்லாத்தையும் உங்ககிட்டயே சொல்லி நீங்க அப்படி இப்படி போய்ப்பீங்க, நாங்க எப்படி என்ன நாளை உணர கரெக்டான எடுத்துட்டு வந்து இதே கலர்ல வைப்பீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? அந்த பொண்ணு கழுத்துல ஏறி மிர்ச்சிச்சா? ஏதோ ஆத்திரத்தில் பேசிவிட்டேன், மனசுல எதை வச்சுக்கிறாத. என்ன மாமா என் மேல எது கோமா? என்ன பண்ணி பேசிக்கிருக்க? கும்பிட்டு யாருக்கா பண்ணிட்டு இருக்கான்? நாளைக்கு மாப்பிள்ளை சபையில் தலை குனிஞ்சு நிற்க கூடாது தானே? மாப்பிள்ளைக்கு தெரியாதா என்ன? என்னடா அந்த பொண்ணு காணோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னாச்சுண்ணே? என் கவலை காணா. என்னண்ணே என்னாச்சுண்ணே? என்னன்னு பாருல. ஏனே என்னன்னு பாருல. ஏய் ஆத்தே ஓட என்னமோ மகள சாந்தி என்னத்தா? அவங்க அம்மா நீ போயிடுன்னு சொல்லிட்டாங்க, ரிட்டர்ன் வந்து போடுது. அது நம்ம அவங்க தண்ணி தெளிச்சு வந்து தலைமையில ரெண்டு பேரும் ஜாயின் ஆகல போல. தான் அவங்க அம்மா போக சொல்லியிருந்தாங்க பொழுது. நல்லா தான் அது படம். ஆனால் கிளைமேக்ஸ் தான் என்னன்னு தெரியல. கிளைமேக்ஸ் தான் டென்ஷன் ஆகிட்டாங்க. இல்லை இல்லை கேஷுவல் மியூசிக் இவ்வளோ இருக்கு. 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்ப்பாங்க. பொறுமை இல்லைடா நம்ம ஆளுங்களுக்கு. சைக்காட்ரிஸ்டா அப்படின்ற ஏய் பா சாம்பர் இறங்க சொல்லு. சேவல் வந்து காவு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாடர்ன் கார் பார்க்கல, ஒரே ஒரு கார் தான் பார்ப்போம். அவன் வந்துட்டுக்கிறாங்களோ இங்கே வேற வேற. ஓ என்ன வேற ஒருத்தவங்க அதே மாதிரி வந்துட்டு போய்க்கிறாங்க. கையில் ஒரு நிமிஷம் படம் கொடுத்துச்சு. மாடர்னானவங்க கூட இதுதான் பண்ணுறாங்க. அதுதான்டா ஒரு ஆட்டோ, இது அம்பாஸ்டர். பச்சை கூட இதான் பண்ணுறாங்க. உள்ளூர்லேயும் வந்து
குல்ஃபியை சித்துனுங்கிறானுங்க. பையன் மாத்திரம் சொல்லுவாங்க. அவங்களே கூப்பிடுவாங்க, ஆள் ஆளுக்கு ஒரு இடத்துல அமைதியாக போய் உட்காருங்க. போங்க சந்தியம்மா, பிள்ளைய கூட்டு போய் உட்காரு. போ. தம்பி வந்துட்டல, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குருவா. ஏ கார்த்தி, கேடா உட்கார். எங்கேயும் போகக்கூடாது. கோழி மாறி போச்சு. எல்லாருமே எடுத்துட்டு வந்துருக்கேன். காவு கொடுக்கறதுக்கு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லி வந்திருக்கீங்க? இந்தா எங்கள் அத்தம்மாவில் தான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி எப்போ நாங்கள் நினச்சிட்டு இருக்க காலேஜ் விழுந்து அவனே அடைச்சிக்கிட்டு வந்து வேணும்னுக்கு இருக்கா. அவன் எதுவும் மருந்து மாயம் வச்சு விட்டியான் போல. சாமியை பார்த்து எடுத்துட்டு போலான்னு தான் அந்த பிள்ளையா நான் உட்காந்துருக்கால அவதே. இந்தா கொஞ்சம் தண்ணி விடுமா. தாத்தா நீ தொண்டையை நினச்சிக்க. என்கிட்ட அடி வாங்கினாலும் தெம்பு வேணும்டி. குடி. பாரு அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் இதுவாகுறாங்க. அவங்க அகேன்ஸ்டா இல்லை போலடா. சூரி ஃபேமிலி தான் சொல்லி கொடுப்பாங்க. பெண்ணா ஒரு டெல கூட இல்லை நினைக்கிறேன். பாட்டு மட்டும் அங்கே அடிக்க மட்டும் செய்யலை. பெரிய இது போல கனிம்பு இருக்குப்பா. சரிங்க சார். எடுத்து விட்டுரும். சரி. இந்த பிள்ளையோட புரிஞ்சுனியாப்பா, நல்லா அரைக்கி தேய்ச்சி விடு. என்னப்பா தேய்க்க இழந்தாரி பையா, பிடிச்சி நல்லா அரைக்கி தேய்ச்சி விடுப்பா. அதானே உள்ளே இருக்கிற பூரா இறங்க. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் இறங்க வேணாமா? போதும்பா, ஊதி விடுப்பா. கோல்டு இருக்கா? ஹாய் கொடுப்பா. அவங்க அப்படிதான் பண்ணுறாரு அவரு. தெரியாதுல எடுத்து தர்றாரு அவரு ஊதிட்டு. பார்த்தா நம்பிட்டு கிடக்குண்டு பூரா இரி போய் கிடக்கு. ரொம்ப நாளாக இருந்திருக்கு போல. பூராச்சு ஒன்று விடாமல் எடுத்தாச்சு. ஏப்பா நேரம் இந்த பிள்ளை உங்கள் கையில் இருக்க வேண்டிய பிள்ளையே இல்லையாப்பா. நேரம் தெற்கு தச்சு தெரியாமல் கெட்டு சிரிஞ்சு கிடக்க வேண்டிய பிள்ளைய பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டீங்களப்பா. நீங்களாம் லேசு போட்டா இல்லைப்பா, பெரிய தாட்டியக்காரங்கதேன். பைப்புக்குள்ளேயே சூடத்தை பொறுத்து சேவலை கொண்டாய். அப்படியே தான் இருக்குது பொண்ணு. இப்படிதான் 3 கித்து சுற்றி வாங்க. தர்த்தா நாங்கள் செஞ்சு வச்ச மருந்து மயத்தில் எடுத்து விட்டாச்சு. இந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நீங்களே அடித்து திறந்துறாலும் உங்கள் காடையவே சுற்றிக்கிட்டு தெரியும். அந்த ஸ்ரீ ஓமளிப்பு, கிரகதோஷம், காற்று, கருப்பு, பில்லி, சூனியம் எல்லாம் விலகி குடும்பத்தில் இருந்த சிக்கலும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் பால் பாலாக இருக்கணும். பாப்பா அறுத்து விடுப்பா. கிளம்புங்கப்பா. இது நல்லா விட்டாங்க அறிவிச்சு. விட மாட்டாங்க அறிவிச்சு. இல்லை எனக்கு இது இல்லை. அம்மா இது தலையை தனியாக மட்டும் வச்சுட்டு வெட்டுற மாதிரி பார்த்துட்டு அடிக்கடி போட்டாங்க. இந்த மணி லூஸ் இதை தொட விட மாட்டான்னு நினைக்கிறேன். இதை தொட விட மாட்டான்னு நினைக்கிறேன். இல்லை இவருக்கு போயிடுச்சு அவர் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட்டு. பாண்டி
பாண்டி பாண்டி வாயா கூப்பிடுறாங்க. வா பாண்டி. பாண்டி வாயா. என்னண்ணே? வா பாண்டி. ஏன் நிக்கிற? இது என்னண்ணே ஏன் நிக்கிற? பாண்டி என்னாச்சுண்ணே? ஏன் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காவா? பாண்டி என்ன பேசிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கப்பா, நேரம் ஆச்சுல. முடிச்சிடும். என்னாச்சு உனக்கு? குமார் என்னடா உனக்கு தெரியல, நல்லா வந்துட்டு இருந்துச்சு. என்னாச்சு பாண்டி? வா பாண்டி. வா பாண்டி. அட சாமியார் கூப்பிட்றாரு, எல்லாம் நின்றுட்டு இருக்கா. வா பாண்டி. என்னடா போஸ்ட் கிரெடிட்ஸ் என்னமா? என்னடா நடந்தது? எனக்கும் புரியலையே. அப்புறம் இது பார்க்க வச்சிருவாங்க போலயே. கொட்டுக்காளி ஜானர்லேயே வைக்க முடியல. நீ என்னமோ நான் நிறைய இதில் சொன்னேன் பார்த்தியா, அந்த ஒரு படம் பார்த்தேமேடா, அவருக்கு மறந்துடும் வேற ஒரு ஆளா, இது பேரு நண்பகல் நேரத்து மயக்கம், அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் இருந்துச்சு. பட் எல்ஜேபியோட இது நிறைய அந்த டிஃப்ரென்ஸ் நிறைய, அந்த ஜானர்ல டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்தது. சிம்பாலிக்கா நிறைய சொல்றது, அது அதே மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனை வச்சுட்டு இன்னொரு சுச்சுவேஷனை வந்து ஜட்ஜ் பண்றது, அதெல்லாம் வந்து சிம்பாலிக்கா சொன்ன விதம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அந்த சேவல கல்லுல கட்டி போட்டது, இந்த பொண்ணு அங்க உட்கார்ந்து இருந்தது, அதெல்லாம் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு அனிமலோட வரும்போதும் சூரி ஒவ்வொரு சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் அந்த ஆடு காட்டும் போது கோவப்பட்டு ஒரு இது பண்ணாரா, அடுத்து அவ்வளோ வீரமாக பண்ணாரு. ஆனால் அந்த மாடு நிற்கும் போது ஒன்றும் பண்ண முடியல. ஒரு சின்ன பொண்ணு வந்து அழகாக எடுத்துன்னு போகுது. ஸோ எங்கடா அவன் போச்சு வீரம், அந்த மாதிரி இருந்துச்சு. எண்டிங் வந்து அது எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நீனே ஒரு எண்டிங் எழுதிக்கோ, உன்னோட இப்போ நீ எழுதுற எண்டிங் தான் உன்னோட கேரக்டர் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காரு போல. இப்போ சில பேர் வந்து ஓகே அந்த ரிச்சுவல் வந்து பண்ணா அந்த பொண்ணு சரியாயிடும்னு நினைப்பாங்க, அது அவங்களோட கேரக்டர். ஒண்ணுமே வந்து நீ சூப்பர்ஸ்டிஷியஸா தான் இருக்க. சில பேர் வந்து இதெல்லாம் வேஸ்ட், ஜஸ்ட் கண் தொடைப்பு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஓகே நீ வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க, ஆர்எல்ஸ் சிம்பாலிக்கா வந்து அந்த பொண்ணை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க, இந்த பொண்ணை வந்து சாவடிக்க போறீங்க அப்படின்னு சொல்றதும் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓப்பன் எண்டிங் தான். நீ என்ன யோசிக்கிறியோ டிஃபைன்ஸ் யூ அப்படின்ற மாதிரி அவர் விட்டுருக்காரு. நீ அப்படியே இருக்கியா இல்ல மாறிட்டியா? ஒன்று வந்து அந்த ரிச்சுவலுக்கு வந்து பவர் இருக்கு. ஸோ வந்து அந்த பவர் வந்து பார்த்தோன்னா ரிவர்ட் ஆகி சூரிய வந்து நல்லவனா திருத்திடுது. இல்லடா அந்த ரிச்சுவல்ன்ற விட வெற்றி கூட சொல்லியிருந்தான் பாரு, அந்த ஊர்ல கார்லலாம் வந்துட்டு ஒரு i20 கார்ல வந்துட்டு பண்ணிட்டு போறாங்க, which means you are educated but you are still following those things அப்படின்ற மாதிரி. ஒண்ணு குட்டி பசங்க வந்து போனது கூட போனாங்க, எஜுகேஷன் அங்க இருக்கு இருந்தும் அதெல்லாம் ஒன்றும் எஜுகேஷன் இருந்தும் வந்து இதை வந்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி காட்டுங்க. இப்போ அந்த பசங்க ஸ்கூலுக்கு போய் படிச்சு அவங்க சொன்னா கூட கேட்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பார்த்து. அண்ட் ஆல்சோ அந்த இது சூரியோட இது அதான்டா, அவர் வந்து பொண்ணுகிட்ட வீரத்தை காட்டின இது அந்த மாட்டுக்கிட்ட காட்ட முடியல அவரால். அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. சீன் பயங்கரமா இருந்துச்சு. வந்து போனாரு, எல்லார்கிட்டயும் அவர் எவ்வளவு கோவப்பட்டாரு, இது பண்ணாரு, போய் மாடை தோத்த முடியல பத்தியா. ஸோ வீரம் வந்து பொண்ணுங்கிட்ட மட்டும்தான் அப்படின்ற மாதிரி செம்மையா காட்டினாங்க. அதுவும் இல்லாம அந்த சேவலும் இவங்களும் வந்து சூப்பரா காட்டியிருந்தாங்க பயங்கரமா. அந்த இவங்க அடி வாங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி வந்து அப்படியே ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருந்தாங்க. அப்போ சேவலும் அதே மாதிரி இருந்தது. வீட்டுல இருக்கும்போது தப்பிச்சோட பார்த்துச்சு, பட் பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணு ஏதோ ட்ரை பண்ணிடுது போல இவங்க இது பண்ணிட்டு. ஆமா, அந்த ரெண்டு தண்ணி வச்சுட்டு போனாங்க எங்க அவங்க அதான் உங்களுக்கு ஊர்ல போய் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கடைசியா நின்று இருந்தாங்க அந்த இது கிட்ட. கடைசி ஷாட் சூரியன் நடந்து வந்தார்ல, அப்போ எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் நின்று. ஆமா கிட்ட நின்றாங்க. ஆனா நிறைய விஷயம் என்னன்னா அந்த ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க பத்தியா, செம்மையா காட்டியிருந்தாங்க. இவனுக்கு 2 பேரும் சரக்கு அடிக்கும் போது அந்த பொண்ணு சுகம் கண்டிச்சு,
அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. பட் அப்படி பண்ணியிருந்ததுன்னா அந்த பையன் மேலேயும் அவ்வளோ லவ் இருந்திருந்ததுன்னா அவங்க அம்மா போக சொல்லும் போதே அது போயிருக்கும். பட் ஆனால் போல மேபி இவங்களா ஒரு கட்டுக்கதையை உருவாக்கிட்டு அந்த பொண்ணு லவ் பண்ண மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இவனை சூரிய கல்யாணம் பண்ணது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஒரு ஸ்டோரியை வந்து ஸ்பின் பண்ணிட்டு, ஏன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்க அப்படின்னா போன்னு சொன்னா அது அப்பவே போயிருக்கணும் அவங்க அம்மா இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா அழுதுனே தான் வெளியே வந்திருந்தாங்க. தப்பிச்சு போயிட்டு சொல்லிட்டு. பட் ஆனா அப்படி நடக்கல போல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை போல. இவங்கெல்லாம் சூரிய கல்யாணம் பண்ண பிடிக்காம அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி இது இவங்க ஏதோ ஒரு கட்டுக்கதை மாதிரி அது ஒண்ணு. அதே மாதிரி அந்த குடிச்சிட்டு வரும்போது கூட அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது அந்த பொண்ணு லைஃப்ல என்ன. பட் ஆனா என்னன்னு சொன்னானுங்க, கை வச்சிட்டாங்க, என்னென்ன பேசுது இந்த மாதிரி சொன்னாங்க. அது போற சீன் கூட நிறைய டீகோட் பண்ணலாம் நினைக்கிறேன். பசங்க போகும்போது சரி, அந்த பையனுக்காக நிறுத்தினது சரி, ஆனா பொண்ணுங்களுக்கு வெளில கூட சொல்ல முடியல எதுக்கு நிறுத்திய. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 ஷாட்ரா குளிக்கிறது வந்து ஒருத்தவங்க வந்து உள்ள குளிச்சிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து இல்ல ஒருத்தவங்க உள்ள குளிக்கிறாங்க க்ளோஸ் இல்ல, ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க. ஆனா இவங்க அட் டைம்ல எல்லாரும் சேர்ந்து ஓப்பன் ஸ்பேஸ்லயே குளிக்கிறாங்க. ஸோ அதுலயே வந்து ஓரளவுக்கு ஸ்டோரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஹிப்போக்ரசி ஆனா எனக்கு எண்டிங் ஏதோ ஒண்ணு காட்டியிருந்தா படத்தோட கிளைமேக்ஸ் அதுதான். பட் எதுவுமே காட்டாம நீ எழுது கிளைமேக்ஸ், நீ எந்த லெவல்ல இருக்கான்னு. எனக்கு நண்பகல் நேரம் தான் நான் மைண்ட்ல வந்துட்டு ஏன்னு தெரியலடா. நீ எதுக்கு நினைக்கிறியோ அதுதான் நீ. இப்போ ஓகே அந்த பொண்ணு லவ் பண்ணது தப்பு, இதை இப்படிதான் பண்ணணும்னு நினைச்சா யூ தட். இல்ல அந்த பொண்ணு லவ் பண்ண என்னடா தப்பு, இப்போ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல சூரியவே வந்து ஓகே மாறிட்டாரு, சூரிய வந்து கொஞ்சம் வந்துட்டாரு விட்டுடலாம் அப்படின்னா தட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. சூரிய அப்பா அம்மா ஒழுங்கா தான் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு. பாரு அப்பா தண்ணியை தந்து கொடுத்தாரு, அம்மா வந்து நீங்க தப்பிச்சு போகணும்லாம் இது பண்ணிருக்காங்க. அதான் தெரிஞ்சு அந்த சூரி இப்போ போட்டு தள்ளுறவர் எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் அவ கல்யாணம் பண்ணி ஒரு ஆம்பளை பையனை கையில கொடுக்கணும், அதுதான் அவங்களுக்கு என்னமே. அந்த 2 சிஸ்டருமேடா எல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கேட்டேன், நீ காசு தர மாட்டேன். அங்க 220 ரூபா தான் ஆச்சு சரியா. அதுலயும் வந்து 100 ரூபா பெட்ரோல் வந்து அவங்க அப்பா வண்டிக்கு தான் போனாங்க, ஸ்கூட்டிக்கு தான் போட்டாங்க சரியா. 100 ரூபா பெட்ரோலு, அப்புறம் இவங்க இதெல்லாம் வாங்கினாங்க, அவ்வளோதான். மிஞ்சி போனால் இவங்க 120 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க, அவர் 100 ரூபா. அது கூட வந்து நீ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. அண்ட் ஒரு மிஸ்ட்ரி வந்து சூரியோட கழுத்துக்கு என்ன ஆச்சு, அது மட்டும் ஏன் சுண்ணாம்பு போட்டுனுக்குறாரு, அது என்னவோ ஆயிருக்குடா. அது சொல்லிங் தான்டா, அது அந்த இடத்துல தெரிஞ்சுதுடா. அதனால அந்த பொண்ணு போட்டு அடிச்சிச்சா. நான் அதெல்லாம் காட்டுவாங்க எல்லாம் பார்த்துன்னு இருந்தேன். படமே முடிய போகுது, படம் புரிஞ்சிச்சு டக்குன்னு. நம்ம 3 பேருக்கு என்னென்ன எண்டிங் மைண்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு என்னென்னா அவர் அந்த ரிச்சுவலோட எண்டில் கோழி எழுத்து போடுறாரு. ஸோ அதே மாதிரி இப்போ சூரிய வரான். ஸோ சூரியும் பார்த்தோன்னா அந்த ஆனா இருக்காங்கல்ல, ஆனா வந்து ஸ்டார்ட்லேருந்து கோழியோட அவங்களும் கோழியை வந்து ஒரு பேரலாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரிச்சுவலோட எண்டில் எப்படி கோழி எடுத்து போடுவாங்க. ஸோ வந்து சூரிய வந்து இவளை கொன்றுவா. ஏன்னா வந்து அவர் ரிச்சுவல் பார்த்துட்டாரு, போன இதுக்கு என்னென்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு அவர் அந்த எனக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல, யாருக்கும் கிடைக்கலாம் சொல்லிட்டு சாவச்சிருவார். ஸோ இதுதான் வந்து என்னோட கன்க்ளூஷன். உனக்கு வந்து அவர் தடுப்பாருன்னு தோணுது. எதை தடுப்பாருன்னா எப்படி சொல்றது, அவர் எப்படியும் மாற போறது இல்லை, அதனால இது பண்ணவே தேவையில்ல அப்படின்ட்டு தத்துருவாருன்னு தோணுது. மாறிட்டாரு. அதுதான் தோணுச்சு. ஏன்னா அவரு போன இதுல பாத்துட்டாரு, அவர் என்னென்னோ பண்றாரு சரியா, ஒரு மாதிரி வல்கரா இருந்தது வேற, அது என்னென்னோ பண்றாரு. இவர் வந்து பாக்குறாரு ஒரு சேஞ்சும் அந்த பொண்ணுக்கு. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து அங்க பாத்ரூம் போறதுக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல, அங்க ஏதோ நடந்திருக்குன்னு உணர்றாரு. ஆனா அந்த பொண்ணு திருப்பி வந்துடுச்சு. அதுதான் அவர் வந்து கண்டுபிடிச்சாரு போல. மேபி நினைச்சா ஓடி கூட போயிருக்கோம், போயிருந்தா போல, எதுவுமே இல்ல போல, எதுக்கு இதை பண்ணோம். அதுவும் இல்லாம அவர் பண்றத கண்ணா பாத்துட்டாரா, ஒரு சேஞ்சும் அந்த பொண்ணு வந்த மாதிரியே தான் இருந்தது. அப்படியே இவர் என்னென்னோ பண்ணாரு, எலுமிச்சை போலாம் தலையில ஒண்ணுமே நடக்கல, அது வந்த மாதிரியே தான் திருப்பிச்சு. அதுவும் இல்லாம இவங்க கார்ல இருந்து அந்த பொண்ணு அப்படிதான், அந்த பொண்ணு அதே மாதிரி தான் போச்சு. இவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை போல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இவருக்கு நம்பிக்கை இல்லை, தேவையில்லாம எதுக்கு இதை வச்சுட்டு. அதுவும் இல்லாம இப்போ அந்த போயிட்டு அது போயிருக்கலாம், ஓடி போயிருக்கலாம். மேபி இவர் உணர்றாரு போல இவங்க சொல்றதெல்லாம் போய். ஏன்னா இவர் ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, உங்களெல்லாம் நம்பி தானே விட்டு நான் வேற ஊருக்கு வேலை செய்ய. ஏன்னா இவருக்கும் எதுவும் தெரியாது, ஃபேமிலி சொன்னதுதான் இவருக்கும் வந்து இது சரியா. அதனால வந்து எல்லாமே பொய் போல. இவங்க இந்த பொண்ணை எனக்கு கட்டி, அதுவும் இல்லாம அந்த கோயில கும்பிடும் போது திரும்பி பார்த்தாரு, அந்த பொண்ணு இவரை மட்டும் தான் பார்த்துச்சு. அந்த அதெல்லாம் தான் இது பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டு போயிட போன பொண்ணு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. தேவையில்ல படத்துல இந்த ஒரே டைலாக் அது மட்டும் தான் பார்த்தியா, அடிக்க மொட்டமா செய்யறாங்க, இன்னும் என்ன பண்ண போறாங்க பாரு அப்படின்ற ஒரு இதுதான் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அது. இல்லடா அந்த கோழி இது பண்றதுக்கு முன்னாடி தண்ணி தெளிவாங்களா அந்த தலை இது பண்றதுக்கு, அப்போ இதே மாதிரி அவ்வளோ கிளைமேக்ஸை தண்ணி குடிச்சு தொண்டையை நினச்சிக்கோன்னாங்க, தொண்டையை அறுக்கிறதுக்கா.
நம்ம எல்ஜேபி படம் பார்த்து முடிச்ச பேர் ஆக்கி விட்டாங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபெஸ்டிவ் மூவிக்கு வேர்ல்ட் கிளாஸ் மூவின்னு சொல்லலாம். இது பொறுமை வேணும். பொறுமையா எனக்கு ஒன்றும் அவனுக்கு தெரியலடா. எனக்கு அப்படியே ஒரு எங்க நிறைய பேர் அவங்க கூட ஆட்டோல போற மாதிரி என்ன படம் இது, நிறைய பேர் கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம பேசுன மாதிரி இந்த 3 மணி நேரம் படம்லாம் பாக்குறாங்க. 1.5 மணி நேரம் தான் எல்லாம் இதுவா தான் போச்சு. எனக்கு எக்ஸைட்டா இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துல என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவர் அப்படி காட்டுறாருன்னா அதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சீன் அப்படி காட்டுறாரு. இப்ப அந்த ஆட்டோ இருக்குமே ஸ்டார்ட் பண்றதுல இருக்கட்டும், 3வது வாட்டில சிரிப்பு வந்துச்சு. ஐ திங்க் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையோட இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. பாயிண்ட் வந்து டோட்டலா வில்லேஜ் சைடுல இருக்கிறது வந்து பக்காவா காட்டியிருக்காங்கடா. நல்லா வொர்க் பண்ணி இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம பரியரும் பெருமாள்ல பாப்போம் தெரியுமா, அந்த தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு மொட்டையை சுட்டுவார் பத்தியா. இனிமேல் சாமி அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மொட்டையை சொல்லிட்டு இனிமேல் சரியாயிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி அனதர் ஃபார்ம் ஆஃப் ரிச்சுவல். ஏன்னா நிறைய இருந்ததுடா. அந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான், வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண கூடாது, வேற கேஸ்ட். ஹியூமன் எமோஷன்ஸே கண்ட்ரோல் பண்ண போயிடறாங்க. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு ஷாட் என்னன்னா, ஏகப்பட்ட டீகோடிங் அடிச்சிட்டாங்க, செம்மடி அடிச்சிட்டாங்க. சரியா, அந்த பொண்ணு கெட்ட பொண்ணா இருந்ததுன்னா கூட அந்த சூரியோட தங்கச்சி பையன் அழுதுட்டு உட்காந்துக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு உட்காந்துக்கிறான். அந்த பொண்ணு ரியலாவே உங்க ஃபேமிலியை பிடிக்கல, இல்ல வந்து நிஜமா லவ் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த பையனை சிரிக்க வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இருந்தாலும் கண்ணெல்லாம் ரெட் ஆகுது, அதுவும் அழுதுனுக்குது. திரும்பி அந்த பையன் அழுகுறான்னு சொல்லி சிரிச்சு அந்த பையனையும் சிரிக்க வச்சது. அதெல்லாம் செம்மையா காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் இவங்க தேவையில்லாம வந்து ஒரு ஸ்டோரிய சொல்லி அந்த பொண்ணு மேல தப்பு சொல்லி அந்த மாதிரி பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து ஒண்ணு படிக்கணும்னு சொல்லிருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லிருக்கோம்னு நினைக்கிறேன். இவங்க அப்படியே மேனிபுலேட் பாடின இது கூட ஒரு பாட்டு பாடுற உரிமை கூட நம்மளுக்கு இல்ல. அந்த அளவுக்கு அடக்கி வச்சிருக்காங்க. அந்த பையன் வைப் பண்ணா ஒண்ணும் இல்ல, இந்த பொண்ணு வைப் பண்ணா அது செம்ம. அந்த பையனும் பாடுறான், யாரும் எதுவும் சொல்ல. எல்லாரும் அடி, அவங்க அம்மாவோட எட்டி மிதி. அம்மாவுக்கு தானே செம்ம அடி. நான் என்ன நினைச்சேன், அவங்க அம்மாவோட வெளியே தள்ளி போட்டு அடி. பார்த்தா தங்கச்சிங்களுக்கும் அடி, அவங்க அம்மா அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் அடி, இவங்க அப்பாங்க இவங்க அப்பா கட்டி, மாமா கட்டி, ஃப்ரெண்ட்ஸு கட்டி. உங்களெல்லாம் நினைச்சு நம்பி தாண்டா விட்டு போனேன், இப்படி பண்றீங்களோ. அண்டு அது ஸ்டார்டிங்ல அது குடிச்சவங்க இருக்காங்களா 2 பேர், ஒருத்தர்கிட்ட இருந்து பைக் வாங்கி போனாங்க. அவர் அந்த ஊர்ல இருந்து வெளில போகும்போது அப்பதான் பாக்குறாரு இவ்வளவு அந்த வீடுங்கள்லாம் வந்திருக்குன்னு. அந்த இடத்துல அவருக்கு அப்பதான் தெரியுது. வண்டி எடுத்துன்னு போகும்போது தான் அவருக்கே தெரியுது. அப்பனா அவங்க அங்கேயே அந்த ஊருக்குள்ளே இருக்குதுதான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம. ஸோ வந்து இது வந்து சஜஸ்ட் எப்படின்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் இப்படிதான் நிறைய லாங் ஷாட் இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கணுங்கலாம். எதுல நம்ம ஒருவேளை நம்ம இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணதால இது நம்மளுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இல்ல இது வந்து கேஷுவல் வியூஸ்க்கு இந்த மூவி போர்டு. பட் ஆனா ஒரு சினிமா பார்த்து ஓகே இந்த ஃப்ரேம்ல பாத்தியா சூப்பரா வச்சிருந்தாங்க அந்த மாதிரி பாக்குறாங்க பாத்தியா, டீகோட் பண்ணி டே ஃபர்ஸ்ட் ஒரு சீன் காட்டினாங்க பாரு, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிலாம் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க பாரு. அவங்களுக்கு படம் பெஸ்ட். அது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஸோ நமக்கு இப்போ நான் நார்மல் படம் பார்த்தோன்னா அது சிங்கிள் வியூ தான், ஒரு மோனோவா இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கும்போது என்னடா அது இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு, இன்னொரு வாட்டி பார்க்கும்போது இது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே மூவி வந்து பல வாட்டி பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி மூவிஸ்க்கான அட்வான்டேஜ். இல்ல இதெல்லாம் வர்த்து, இதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல சேர்த்ததுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்தோம்டா, ஜல்லிக்கட்டு, அப்புறம் வந்து சுருளி, அப்புறம் வேற என்ன லாங் ஷாட்ல நிறைய இருந்துச்சு, அந்த நண்பகல் நேரத்து மயக்கம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து ப்ராக்டிஸ் செய்ய அதை வந்து என்ஜாய் பண்ண அந்த இது இருந்தால் தான் இதுவும் நம்மளுக்கு வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கொட்டுக்காளி நல்ல மூவி, சூப்பரான மூவி. பாருங்க, எல்லாரும் பாருங்க, உங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நிறைய நீங்களும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது இல்லாமல் நீங்கள் இன்டீரியர் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வாழணும் அப்படின்னா வந்து இந்த படம் வந்து பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இந்த ஆட்டோவில் கூட போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தமிழ்நாடு மட்டும் சொன்ன மாதிரி தெரியல, இது மூலமா என்டைய ரூரல் ஏரியா ரூரல் இன்னுமே அப்படிதான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஷாட் புரியாதது என்னன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த டேம் கிட்ட பார்க்கும்போது இந்த பொண்ணு நந்து போச்சு. எனக்கு அந்த ஷாட் புரியவே இல்லை. அது மேபி அது அவளோட கேரக்டர் இதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஷிஃப்ட் ஆனது அங்கே தானடா. எங்கே நம்ம ஷிஃப்ட் ஆச்சு, அந்த ஆட்டோவை டர்ன் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து ரிங்கை வந்து ரோல் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து அந்த டேமு எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்லுது மைல்டாக தான் போயிடுச்சு. அந்த ஒரு ஷாட் தான் புரியல. ஏன் ஒருவேளை பொசஸ்டுன்னாங்களே, ஸோ அந்த பொசஸ்ட் அப்போ போச்சு விட்டு நல்லா தாண்டா இருக்கா எனக்கு இல்லை சொல்கிறேன். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் நான். இல்லை நிறைய நிறைய காட்டியிருக்கோம் உட்காந்து. எனக்கு தெரிஞ்சு அந்த எண்டிங் எக்ஸ்பிளைன்டு, ஹிடன் டீடைல்ஸ், கொட்டுக்காட்டி அது வீடியோலாம் பார்க்கணும் உங்களுக்கு.
ஓகே. அதுவும் இல்லாமல் இன்னொரு இது வண்டி ஆப்போசிட்ல போகும்போது 2 பைக்கு பின்னாடியே ஒரு ஷாட், எதுக்கு அதுன்னு தெரியல. ஆமாடா, அது ஸ்டார்டிங்ல ஒரு அந்த இது இருந்ததுல கருப்பு கலர் அந்த திஷ்டி பொம்மை, அப்புறம் அந்த குடம். அது என்னன்னு நம்ம வந்து அந்த வீடியோஸ்லாம் சில பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து கொட்டுக்காளி இந்த வீக் பார்த்தோம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல மூவி ரியாக்ட் பண்ணுவோம். Until then, Eddie, Bharat signing off. Subscribe. Follow.